எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து மேங்கோ ரைஸ் பண்ண போகிறோம். இது ஒரே ஒரு மேங்கோ மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மரத்தில் ஒன்று இருந்துச்சு, அது ஒன்று மட்டும் பறிச்சுன்னு வந்தேன். இந்த இதில் வந்து நம்ம மேங்கோ ரைஸ், ஹவு டு ப்ரிப்பேர் த மேங்கோ ரைஸ். இப்போ நம்ம வந்து மேங்கோவை எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து மேங்கோவை க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு வரேன். அப்படியே லைனில் இருங்க, பார்க்கலாம் மேங்கோ ரைஸ் ஹவு டு ப்ரிப்பேர். இந்த ஒரு மேங்கோவில் நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க காய்ஸ். இப்போ மேங்கோவை கட் பண்ணி நான் ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் இது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணணும். அப்படியே லைனில் இருங்க, நான் கட் பண்ணிவிட்டு வரேன். பாருங்க காய்ஸ், நம்ம மேங்கோவை எப்படி கட் பண்ணியிருக்கோன்ட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவையான பூண்டு இப்போ நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம பூண்டு 2 எடுத்துக்கலாம் காய்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாங்காய் சாப்பாடுக்கு மேங்கோ ரைஸுக்கு நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணி குக்கரில் போட்டு எடுத்து இறக்கிட்டோம். ஆவி பறக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ வந்து ஹவு டு ப்ரிப்பேரு. இப்போ பார்க்கலாம், நில்லுங்க. ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான பொருள் நம்ம வந்து பெப்பர் பவுடர் எடுத்துக்கணும், ஆயில் எடுத்துக்கணும், ப்ளஸ் வந்து காஞ்ச மிளகா, பூண்டு, மேங்கோ எடுத்துக்கணும். இப்போ நம்ம பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். ரைஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வச்சிட்டோம். இப்போ நம்ம கடாயை எடுத்து கேஸ் மேலே வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் காய்ஸ், நம்ம இது வந்து கல்லில் வந்து பூண்டை போடலாம். பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். தட்டி எடுத்துக்கலாம் நம்ம பூண்டை. இப்போது தட்டிட்டோம். நம்ம நல்லா தட்டி வரணும். நல்லா கொஞ்சம் அந்த மேங்கோ கூட அது மேஷ் ஆகணும். இவ்வளோ தான். நல்லா நம்மளுக்கு நைஸ் வந்துருச்சு. இவ்வளோ தான் நம்ம நைஸ் பண்ணிட்டு பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ மேஷ் பண்ணிக்கணும். இவ்வளோதான் காய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுற சமையலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மேங்கோ ரைஸ், ஹவு டு ப்ரிப்பேர் த மேங்கோ ரைஸ். நம்ம ஃபுல்லாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் வந்து நம்ம கேரட் சீவுறோம் இல்லையா, அதில் சீவி எடுக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் பட் நம்ம இதுலேயே பண்ணலாம். இதில் எப்படி மேஷ் ஆகுதுன்னு பாருங்கள், எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் காய்ஸ், நம்ம கேஸ் மேலே கடாய் வச்சுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் காய்ஸ், இப்போ நம்ம தேவையான பொருள் வச்சுட்டோம். கடுகு, ஜீரகம், எண்ணெய், வேர்க்கடலை, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, ப்ளஸ் வந்து வெந்தயம், மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர். ஓகே, நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கடாய் வச்சிட்டேன். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடலாம். உளுந்து ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு,
வெந்தயம் கொஞ்சம், வேர்க்கடலை கொஞ்சம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். நம்ம ரைஸ் ரெடியாக இருக்குது, ஆறின்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இதை வதக்கி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் கேஸை. இப்போ பாருங்கள், பூண்டு கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிட்டோம். நம்ம கல் உப்பு ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ நல்லா வந்து கொதி வந்து இருக்குது. பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் கேஸ் ஃபுல்லில் வச்சுட்டு இப்போது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதக்கின்னு இருக்கணும். தீயக்கூடாது. இது தீஞ்சிச்சின்னா டேஸ்ட் போயிடும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்துடும். இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வருது நம்மளுக்கு. இதில் தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. இதிலே வந்து ட்ரை ஆகணும். நம்ம இதில் வெங்காயம்லாம் போடல, இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா 1/2 கிளாஸ் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும்னா அப்போ வந்து இந்த மேங்கோ வந்து ஃபுல்லாக வந்து பாயில் ஆகிடும். இதிலே ட்ரை ஆச்சுனாலும் இன்னும் டேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள். இது என்ன ஒரு டேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன், ஃபைனலாக சொல்கிறேன். இது இந்த ஒரு KGF ஸ்டைல். KGFல எல்லாருமே இந்த மாதிரி தான் மேங்கோ ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம சைடில் வந்து வேறு மாதிரி செய்வாங்க. ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி டேஸ்ட்டு வருது. ஸோ இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ட்ரை டு யுவர் ஹோம். கீப் வாட்சிங். இது கொஞ்ச நேரம் விட்டு பார்ப்போம்.
நம்ம ரைஸ் பாருங்கள். இப்போ பாருங்கள் கைஸ், நம்மளுக்கு நல்லா இது வந்துடுச்சு, நல்லா ஆயில் மேலே வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணால் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ½ கிளாஸு. இது கொஞ்சம் மேஷ் ஆகும், அது கூட நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பாருங்கள். இப்போ வந்து இது ட்ரை ஆகட்டும், நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ரைஸில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம லாஸ்ட்டில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கம்மியாகிடுச்சு, நல்லா கிரேவி மாதிரி வருது. ஒரே மேங்கோவில் இப்படி வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதாங்க நம்ம வந்து மேங்கோ ஹவு டு ப்ரிப்பேர் த மேங்கோ ரைஸ். இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக லாஸ்ட்டில் வந்து பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பெப்பரை வந்து வீட்டில் அரைக்கிறோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் பெப்பரு பவுடராக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு, எந்த ஃப்ளேவரில் வந்திருக்கு. நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெளில இப்போ வந்து எண்ணெய் மேலே வந்துனே இருக்குது. இவ்வளோதான் கிரேவி பாருங்கள். நம்ம இப்பயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தனியா போட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நான் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு யூஸ் பண்ணலான்னா தனியாக ஆட் பண்ணாதீங்க. தனியாக வேண்டாம். தனியாக வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக போய்டும், கெட்டுடும். ஸோ அதனால் வந்து நம்ம இது நல்லா புளி சாதத்தோடு இது மேங்கோ ரைஸு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தீய விடக்கூடாது, தீஞ்சால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நம்ம ½ கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணோம். அந்த வாட்டர் கூட இப்போ தெரியல. ஸோ இப்போ எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இவ்வளோ தான் நம்மளுடைய மேங்கோ ரைஸ் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஆறிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆகணும். இவ்வளோ தான் பாருங்கள். நம்ம எப்படி வந்து இப்போ மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். எந்த ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான். இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சாப்பாடு எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இவ்வளோதான். நம்ம வந்து ஆட் பண்ணலாம்.
संगीता मल्होत्रा से थारी क्या दुश्मनी थी जो तूने उसने मार दिया है? क्या बात कर रहे हो साहब? मैंने किसी को नहीं मारा साहब। ओए बंद कर अपना ये नाटक। एक बात बता, ये 984573 थारा नंबर है ना? हाँ साहब, ये तो मेरा ही नंबर था। हाँ क्या होता है? இப்படிதாங்க हफ्ते पहले मोबाइल मेरा चोरी हो गया। अच्छा चोरी हो गया था तो அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த குண்டு குண்டாக இருந்தால் வந்து சாப்பாடு வந்து டேஸ்ட் வராது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆற வச்சிடணும். சாப்பாடு செஞ்சு நல்லா ஆற வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ தான். நீங்கள் பாருங்கள், நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இப்படி மேஷ் பண்ணிட்டோன்னா சாப்பாடு மிக்ஸ் ஆகிடும். மேங்கோ ரைஸு என்ன டேஸ்ட்டாக வரும்னு பாருங்கள். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். अरे पता कर उस फोन से कहाँ फोन हुआ है, पूरे हफ्ते में कितनी कॉलें हुई उस फोन से। और हाँ एक चीज और पता कर, वो फोन இங்கே பாருங்கள் கைஸ், இதான் நம்மளுக்கு வந்து மேங்கோ ரைஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தாங்க கைஸ். லஞ்சி பாக்ஸ் இவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை டு யுவர் ஹோம் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேங்கோ ரைஸ், வெரி ஸ்பெஷல் ரைஸ் அண்ட் ட்ரை யுவர் ஹோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.